ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டியாக ரசம் செய்ய மிக்சர் ஜாரில் சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், மிளகு, கொஞ்சமாக காரத்தூள், நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து லைட்டாக குறப்பாக அரைச்சிட்டு சின்ன சைஸில் 2 தக்காளி, 5-6 பல் பூண்டு தோலோடையே சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளியை கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதையுமே நல்லா கரைச்சிட்டு புளியோட சக்கையெல்லாம் வெளியே எடுத்துடலாம். உங்களோட புளிப்புக்கு தக்கன தக்காளியும் புளியும் சேர்த்துக்கோங்க. நாங்கள் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அப்படின்றதுனால நான் கம்மியாகவே சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்டெல்லாம் தண்ணியில் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிக்சியை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து கையால் நல்லா கலந்துட்டு உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ரசத்தை நல்லா கையால் கரைச்சி விடும்போது தான் அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை அதை தண்டோடையே கட் பண்ணி ரசத்தில் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தாளிப்புக்காக அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, வெந்தயம் சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா 2-3 கொத்து கருவேப்பிலையை அந்த தண்டோடையே சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தையும் சேர்த்து நல்லா முறக்கூடி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ரசம் ரெடி ஆயிரும். ரசம் எப்போவுமே கொதித்து வரக்கூடாது, லைட்டாக முறக்கூடி வரும்போதே ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா ரசம் ஒரு மாதிரி கடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு தடவை ரசம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.